அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் மார்ச் முதல் வாரத்திற்கான டாப் 10 நியூஸ். தமிழக அரசு மார்ச் 6, 2024 அன்று நீங்கள் நலமா என்ற திட்டத்தை துவங்கியுள்ளது. இந்த திட்டம் அரசு செயல்படுத்தப்படும் திட்டங்களின் பயன் உரிய முறையில் மக்களை சென்றடைகிறதா என்பதை உறுதி செய்வதற்கான திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் அரசு வழங்கும் பல்வேறு திட்டங்கள் மற்றும் சேவைகளை மேலும் மேம்படுத்துவதற்காக முதல்வர், அமைச்சர்கள், செயலாளர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் பயனாளிகளுடன் தொலைபேசி அழைப்புகள் மூலம் அவர்களின் கருத்துக்களை பெறுவார்கள். ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், அனைத்திந்திய மருத்துவ அறிவியல் கழகம் எய்ம்ஸ் மருத்துவமனை என்று அழைக்கக்கூடிய நவீன மருத்துவமனையானது டெல்லியில் இருப்பது போன்றே தற்போது நாடு முழுவதும் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனை தமிழகத்தில் மதுரை மாவட்டம் தோப்பூரில் 222 ஏக்கரில் அமைப்பதற்கு மத்திய அரசு கடந்த 2018 டிசம்பரில் ஒப்புதல் அளித்து 2019 ஜனவரியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தது. இந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு ஜப்பான் நாட்டின் ஜைகா பன்னாட்டு நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட கடன் பெறுவதற்கு கடன் ஒப்பந்தம் கடந்த 2021 மார்ச்சில் கையெழுத்தானது. மொத்த நிதி தொகையான ரூபாய் 1977.8 கோடிகளில் 82% தொகையான ரூபாய் 1627.70 கோடியை ஜைகா நிறுவனத்திடம் கடனாக பெறுவது எனவும் மீதமுள்ள தொகையை மத்திய அரசு வழங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அதற்கான கட்டுமான பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் கொல்கத்தாவில் ஹவுரா மைதானம் மற்றும் எஸ்பிளேனட் இடையே மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் துவங்கி வைத்தார். இது இந்தியாவின் முதல் நதிக்கு அடியில் செயல்பட உள்ள மெட்ரோ ரயில் சேவை சுரங்கப்பாதையாகும். ஹவுரா மைதானம் மற்றும் எஸ்பிளேனட் இடையேயான 4.8 கிலோமீட்டர் சுரங்கப்பாதை உள்ளடக்கியது. இது ஹூக்ளி ஆற்றின் கீழ் 30 மீட்டர் ஆழத்தில் அமைந்துள்ளது. பிரதான் மந்திரி சூர்யா கர் முஃப்ட் பிஜிலி யோஜனா என்ற திட்டமானது பிப்ரவரி 15ஆம் தேதி 2024 மத்திய அரசால் துவங்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் வீடுகளின் கூரையில் சோலார் பேனல்களை நிறுவ மத்திய அரசால் மானியம் வழங்கப்படும். இந்த திட்டம் தற்போது 75,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 300 யூனிட்டுகள் வரை வழங்குவதன் மூலம் 1 கோடி குடும்பங்களை ஒளிரச் செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. பிரதான் மந்திரி அனுசுஜித் ஜாதி அபியுதாய் யோஜனா PM அஜய் என்ற திட்டத்தின் கீழ் பல்வேறு மாநிலங்களில் 34 குடியிருப்பு விடுதிகளுக்கு மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் இந்த திட்டத்தை துவங்கியுள்ளது. இந்த திட்டம் சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கிய சமூகங்களுக்கு உகந்த கற்றல் சூழலை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. நாட்டின் முதல் செமிகண்டக்டர் தொழிற்சாலையை அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி டாடா மற்றும் தைவானின் பவர் சிப் நிறுவனம் இணைந்து இந்த தொழிற்சாலையை குஜராத் மாநிலத்தின் தோலாவிராவில் அமைக்க உள்ளன. ஸ்மார்ட் போன்கள், லேப்டாப்கள், இதர மின்னணு சாதனங்கள் இயங்க சிப்கள் மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த சிப்களை தயாரிக்க செமிகண்டக்டர்கள் அவசியம். கொரோனா தொற்று காலத்தில் தொடங்கி தற்போது வரை இந்தியாவின் மின்னணு சாதனங்களின் பயன்பாடுகள் அதிகரித்திருக்கின்றன. ஆனால் செமிகண்டக்டர்களுக்கு பற்றாக்குறை நிலவி வருகிறது. எனவே இதனை சரி செய்ய செமிகண்டக்டர்கள் தயாரிப்பு ஆலைகள் நிறுவ தனியார் நிறுவனங்களுக்கு அரசு அழைப்பு விடுத்திருந்தது. இதன் தொடர்ச்சியாகத்தான் குஜராத் மாநிலத்தின் தோலாவிராவில் செமிகண்டக்டர் தொழிற்சாலை அமைய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தற்போது மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக திருமதி அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் உள்ளார்கள். வேர்ல்டு ஓசன் சயின்ஸ் காங்கிரஸ் 2024 உலக பெருங்கடல் அறிவியல் காங்கிரஸ் ஆனது சென்னையில் பிப்ரவரி 27 முதல் 29, 2024 நடைபெற்றது. இதனுடைய கருப்பொருளாக நீல பொருளாதாரத்தில் பெருங்கடல்களில் நிலையான பயன்பாடு என்பதாக அமைந்தது. இந்த மாநாட்டை
தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி நியோட் ஆனது ஐஐடி சென்னை மற்றும் 1991ஆம் ஆண்டு சிந்தனையாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகளின் குழுவால் தொடங்கப்பட்ட விபா விஞ்ஞான் பாரதி என்ற அமைப்புடன் இணைந்து இது நடத்தப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மார்ச் 5ஆம் தேதி தனது அரசு பயணத்தின் போது ஹைதராபாத்தில் உள்ள பேகம்பேட் விமான நிலையத்தில் சிவில் விமான ஆராய்ச்சி நிறுவனத்தை கேரோ என்று அழைக்கக்கூடிய சிவில் ஏவியேஷன் ரிசர்ச் ஆர்கனைசேஷனை திறந்து வைத்தார். அனைத்து காலநிலைகளிலும் பயன்படுத்தக்கூடிய MH-60R ஹெலிகாப்டர்களை அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்டின் கார்ப்பரேஷன் நவீன ஏவியானிக்ஸ் மற்றும் சென்சார் கருவிகளுடன் தயாரித்துள்ளது. அமெரிக்காவிடமிருந்து இராணுவ தளவாட விற்பனை திட்டம் பிப்ரவரி 2020 கீழ் 24 MH-R ரக ஹெலிகாப்டர்களை இந்தியா வாங்குவதாக ஒப்பந்தம் கையெழுத்திட்டிருந்தது. தற்போது அமெரிக்க கடற்படையிடம் இருந்து 2 MH-60R ரக ஹெலிகாப்டர்களை இந்திய கடற்படை பெற்றுக்கொண்டது. இதற்கான விழா அமெரிக்காவின் சாண்டியாகோ நார்த் ஐலாண்ட் கடற்படை தளத்தில் நடந்தது. அப்போது இந்த ஹெலிகாப்டர்கள் அமெரிக்க கடற்படையிடம் இருந்து இந்திய கடற்படைக்கு முறைப்படி மாற்றப்பட்டது. இந்தியாவின் இரண்டாவது பெரிய டெலிகாம் சேவை நிறுவனமான ஏர்டெல்லின் தாய் நிறுவனமான பாரதி ஏர்டெல் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு சுனில் பாரதி மிட்டல் அவர்களுக்கு இந்திய பிரிட்டிஷ் வணிக உறவுகளை வலுப்படுத்தியமைக்காக பிரிட்டிஷ் மன்னர் 3ஆம் சார்லஸால் KBE எனப்படும் நைட் கமாண்டர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. KBE எனப்படுவது பிரிட்டிஷ் அரசின் உயரிய விருதாகும். நைட் கமாண்டர் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் விருது பெறும் முதல் இந்தியர் இவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் அடுத்த வாரம் டாப் 10 நியூஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.